ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நான் உங்களோட ஷர்மிளா பேசுகிறேன். நம்மளோட சேனல் வந்து ஷர்மி இஷ்டம் மணி. ஸோ சேனலில் இதுவரையிலும் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறது வந்து என்னுடைய பொறுப்புன்றனால நான் வந்து எல்லா டவுட்ஸையுமே வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் அந்த விஷயத்தை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம டேரெக்டாக வந்து கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு வீடியோக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. கருப்பசாமி கல்லை வச்சு எதுக்காக வழிபடுறோம், இப்படி வழிபடணுமா, இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ண ஒரு சிஸ்டர் வந்து திவ்யா ஜெய் காமேஷ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பூஜையை பற்றி டீட்டெயிலாக போடுங்க, இதை பற்றி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன், எனக்காக இந்த பூஜையை எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் வந்து நிறைய கொஷின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எதுக்காக வந்து கருப்பசாமி கல்லை வச்சு வழிபடுறோம் அப்படின்னா, மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு வந்து வீட்டில் இருக்க ஆண்கள்லாம் போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து துணையாக வந்து யாராவது இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐயப்ப சுவாமி வந்து கருப்பசாமி கிட்ட சொல்லியிருக்காரு, மாலை போட்டுட்டு கோயிலுக்கு வர பக்தர்களை வந்து நான் பத்திரமா பார்த்துப்பேன், அவங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து நீங்கள் போய் காவல் தெய்வமாக இருங்க அப்படின்னு வந்து ஐயப்ப சுவாமி சொன்னதுனால தான் எல்லா வீட்லேயுமே வந்து கருப்பசாமி வந்து காவல் தெய்வமாக இருப்பார். வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து என்னைக்கு கோயிலுக்கு போகிறாங்களோ அன்னைக்கு வந்து கருப்பசாமி கல்லை எடுத்து வச்சு மஞ்சள் இல்லைன்னா சந்தனம் இதை தடவி வந்து 9 புள்ளி வச்சுடுவாங்க. குங்குமத்தால் 4 சைட்லேயுமே வச்சுட்டு வந்து அது மேலே மலர் தூவி ஒரு விளக்குமே பக்கத்தில் பற்ற வச்சுருவாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க வந்து மலைக்கு போயிருக்காங்க, இவங்க வீட்டுக்கு வந்து காவல் தெய்வமாக கருப்பசாமி இருக்காரு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து என்னைக்கு வந்து மலை கிளம்புறாங்களோ அன்னைக்கு வந்து கருப்பசாமி கல்லை ரெடி பண்ணி எல்லாம் வெளியே வச்சதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து மற்ற சாமிகள் எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு பாதாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு தீபதூப ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சி வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாமே வந்து படையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் அதையும் நம்ம வாங்கி வச்சிடணும். அவங்கவுங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இருமுடி பையை தலையில் வச்சு அவங்க வீட்டை பார்த்த மாதிரி வாசப்படியை பார்த்த மாதிரி ரிவர்ஸ்லேயே நடக்க வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரக்கூடாது. என்னைக்கு வந்து இருமுடி பையை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு வரவே கூடாது. கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து கோயில்கிட்ட போயிட்டு கோயிலில் வந்து பஜனைலாம் முடிச்சுட்டு சரணம் எல்லாம் சொல்லிவிட்டு இருமுடிலாம் கட்டினதுக்கப்புறமேல் வந்து சாப்பிட்டுட்டு யாத்திரைக்கு கிளம்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து உடம்பு முடியாதவங்க விரதம் இருக்க மாட்டாங்க. விரதம் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அவங்கவுங்களோட உடம்பு எந்த கண்டிஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து விரதம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சாமி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரதர் வந்து கருப்பசாமி கல்லில் வந்து சந்தனம் பூசக்கூடாது, மஞ்சள் தான் பூசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சந்தனம் மஞ்சள் எல்லாமே வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயந்தான். ரெண்டுமே கலந்து கூட பூசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னைக்கு நாங்கள் வந்து சந்தனம் மட்டும் பூசுறதுனால நான் சொல்லியிருந்தேன், வேணும்னா நம்ம மஞ்சளும் பூசிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரிலாம் ரூல்ஸே கிடையாது, புதுசாக கிரியேட் பண்ணாதீங்க நீங்களே அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை பிரதர், இந்த மாதிரி விஷயம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து யாரும் வந்து மலைக்கு போனது கிடையாது, அப்பாவோ அண்ணாவோ. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போயிருக்காரு. என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து அவர் மலைக்கு போயிருக்காரு. இந்த வருஷம் போனதோடு வந்து 9 வருஷம் வந்து அவர் மலைக்கு போயிருக்காரு. அவர் சொல்லி கற்றுக்கிட்ட விஷயந்தான். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு விஷயந்தான் வந்து நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். அதை தான் நம்ம வந்து வீடியோவும் எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஒரு சில விஷயம் தெரியறதில்ல, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனே கொடுக்குறோம். சாரி பிரதர், இந்த விஷயம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான், மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கருப்பசாமி கல்லை வந்து பூஜை ரூமில் வைக்கணுங்களா இல்லை வாசப்படியில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வாசப்படியில் தான் நாங்கள் வச்சு வந்து வழிபடுறோம். ஒரு சிலர் வந்து பூஜை ரூமில் வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. அந்த விஷயம் எனக்கே வந்து புதுசாக தான் இருந்தது. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ ஒரு பார்த்த விஷயம் என்னென்னா, வாசப்படியில் தான் வந்து கருப்பசாமி கல்லை வச்சு வழிபடுவாங்க. டெய்லியுமே வந்து தீபதூப ஆராதனை காமிப்பாங்க. ஒரு விளக்கு பற்ற வச்சு அந்த விளக்கை வந்து அவங்க
கோயிலுக்கு போயிட்டு வர வரலுமே வந்து விளக்கு அணையாமல் பத்திரமா பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சிஸ்டர். உங்கள் ஊரில் என்ன வழக்கம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கருப்பசாமி கல்லை வந்து கால் படுற இடத்துல வைக்கிறது வந்து நல்லது கிடையாது, நீங்கள் குருசாமி கிட்ட எதுக்கும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஊர் சைடு சேலம் சைடு வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம வந்து அதில் வந்து கால் படாமல் பத்திரமா தான் நம்ம பார்த்துக்கணும். நம்ம வாசல் கூட்டும் போது கூட தொடப்பமோ எதுவுமே படாமல் நம்ம வந்து சுத்தமாக தான் பார்த்துக்கணும். நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கால் படாத இடமா பார்த்து நாங்கள் வந்து மாடியில் எடுத்து வச்சுடுவோம். அந்த இடத்துக்கு நாங்கள் போகவும் மாட்டோம், அந்த இடத்த மிதிக்கவும் மாட்டோம். ஸோ எப்பயுமே வந்து கருப்பசாமி கல்லை வந்து நம்ம வந்து அந்த டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுறது கிடையாது. அது எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகிட்டு நான் வந்த நாள்லேருந்தே அந்த கல்லை தான் வச்சு நாங்கள் கருப்பசாமியை கும்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் தனியாகவும் எடுத்து வச்சுருப்போம். தீபத்தன்னைக்குமே வந்து அங்கே போயிட்டு ஒரு விளக்கு நாங்கள் போட்டுட்டு தான் வருவோம். இந்த விஷயம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயந்தான் பிரதர். அதே பிரதர் வந்து இன்னொரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் 22 வருஷமாக வந்து ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு வந்து மாலை போட்டுட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஐயப்ப சுவாமி படத்துக்கிட்ட ஒரு அருவா வச்சு தான் நாங்கள் வழிபடுவோம். இந்த மாதிரி கருப்பசாமி கல்லெல்லாம் வச்சு வழிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் பிரதர். அவங்கவுங்க ஊரில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும், அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட முன்னோர்கள் அந்த விஷயந்தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதிகாசத்துலேயோ புராணத்துலேயோ இப்போ சொல்கிற விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருப்பசாமி எப்படி வந்து காவல் தெய்வமாக எல்லா வீட்டுக்கும் இருக்காரு அப்படின்னா வந்து ஐயப்ப சுவாமி சொன்னதுனால வந்து காவல் தெய்வமாக இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி நான் வந்து உன்னுடைய பக்தர் உங்களை கோயிலுக்கு வந்து உங்களை பார்த்துட்டு எப்போ திரும்பி வராரு எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக தான் வந்து கோயிலுக்கு கிளம்பும் போது ஒரு தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா வந்து கருப்பசாமி வந்து வீட்டுக்கு வந்துடுவார். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா வந்து கருப்பசாமி வந்து வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்க ஊர் வழக்கம் என்னவோ அந்த விஷயத்த வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட பழக்கத்தை தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கருப்பசாமி கல்லெல்லாம் ஒன்றும் வைக்கவே தேவையில்லை. கருப்பசாமி வந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு வந்து தேங்காய் உடைச்சாவே போதும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னொரு தேங்காய் உடைச்சாலே வந்து அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நானுமே இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். யூடியூப்பில் இன்ஸ்டாலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐயப்ப சுவாமியோட ஹிஸ்ட்ரி சொல்லும் போது நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் கேட்கும்போது எனக்குமே புதுசாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கிறனால அவங்கவுங்க வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நதியா சிஸ்டர், நெக்ஸ்ட் வந்து சத்யா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஐயப்ப சுவாமியே வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன் சிஸ்டர். நிறைய கமெண்ட்ஸ் அவங்க பண்ண கமெண்ட்ஸ்க்கு கீழே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், எல்லாருமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஐயப்பனே வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு கீழே எந்த கமெண்ட்ஸுமே வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸாக வரவே கிடையாது சிஸ்டர். நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிற விஷயம், எனக்கு வந்து எங்களோட குருசாமி சொன்ன விஷயமும் இதுதான். எனக்குமே வந்து கல்யாணம் ஆகி 1 இயர் வந்து பேபி கிடையாது. அதுக்கப்புறம் தான் எங்கள் பாப்பா எங்களுக்கு பிறந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போவார், எப்பயுமே வருஷம் போவார். நம்ம வந்து ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகும்போது வீட்டில் இருக்கவங்க மாலை போட்டு ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகும்போது ஒரு மணி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நம்ம வந்து கோயிலில் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயம் நினச்சி வேண்டுதல் வச்சு நம்ம வந்து மணி கட்டுறோமோ அந்த விஷயம் அடுத்த வருஷம் நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். அதே மாதிரி தான் என்னுடைய ஹஸ்பண்டும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி எடுத்துகிட்டு போய் கோயிலில் கட்டிட்டு வந்தார். அடுத்த வருஷமே வந்து பாப்பா வந்து பிறந்துட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து நம்ம 2 மணியாக எடுத்துகிட்டு போய் கட்டணும். ஏன்னா அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி. இது எங்களோட குருசாமி சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். நீங்களும் வேணால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹஸ்பண்டை வந்து மாலை போட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு மணியை கட்டிட்டு வர சொல்லுங்கள். ஆனால் அங்கேருந்து எந்த மணியும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒரு சிலர் வந்து மணி எடுத்துகிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட கஷ்டம் இல்லைன்னா அவங்களோட பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக தான் மணி எடுத்துகிட்டு போய் கட்டுவாங்க. அந்த மணியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நம்ம போயிட்டு மணியை கட்டிட்டு மட்டும் வந்தால் போதும். இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான ரிசல்ட் வந்து 100% வந்து ஐயப்ப சுவாமி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு.
நெக்ஸ்ட் வந்து பவித்ரா சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டுட்டு கேரளாவில் இருக்கிறாரு, அவங்களும் பேபியும் மட்டும் வந்து திருநெல்வேலியில் இருக்கோம், நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் வந்து மாலை போட்டுட்டு ஐயப்ப கோயிலுக்காக மாலை போட்டுட்டு கேரளாவில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். நீங்கள் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நான்வெஜ் எதுவும் சமைச்சு சாப்பிடாம முட்டை எதுவும் சாப்பிடாம காலையில் சாயந்தரம் வந்து விளக்கு போடணும். குளிச்சுட்டு உங்களால் குழந்தைய வச்சுட்டு 2 நேரம் குளிக்க முடியல அப்படின்னாலும் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு விளக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து விரத முறை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க மலைக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன எல்லா ப்ரொசீஜரும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே எல்லா விஷயம் அப்படின்னு தெரியும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. கட்டுறது கைமண் அளவு அப்படின்னா கல்லாதது உலகளவு அப்படின்ற மாதிரி தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம யார்கிட்டையாவது ஷேர் பண்ணும் போது அவங்க அந்த விஷயத்தை கற்றுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது யூடியூப், க்ரோம், இன்ஸ்டா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி தெரியாதவங்களும் இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன விஷயமோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயம் எல்லாமே வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்களோட குருசாமி சொன்ன விஷயம், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயந்தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கமெண்ட்டுன்றதை பார்க்கலாங்களா? கற்பகம்ன்ற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கருப்பசாமி கல்லை வந்து கோயிலுக்கு போனதுக்கப்புறம் வெளியில் வச்சு வந்து பூஜை பண்ணணுங்களா இல்லை பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நான் இதுக்கு ஆல்ரெடி வந்து நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து வெளியே வச்சு தான் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து வழிபடுறோம். உங்கள் ஊரில் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யமுனா செல்வி அப்படின்ற சிஸ்டரும் வந்து சேம் அதே கமெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் சேம் உங்களுக்கும் அதே தான். உங்கள் ஊரில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க சிஸ்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சிஸ்டருக்கும் நான் இந்த விஷயந்தான் சொல்கிறேன். அவங்கவுங்க ஊரில் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கோங்க. அப்படி எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், ஒன்றுமே தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மாலை போட்டதுலேருந்தே வந்து கருப்பசாமி கல்லை எடுத்து வச்சு பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இந்த விஷயம் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அடுத்த வருஷம் நாங்கள் மாலை போடும்போது மாலை போட்ட உடனே கருப்பசாமி கல்லை எடுத்து வச்சு பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணுவோம். உங்களுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நீங்கள் இந்த விஷயம் ஷேர் பண்ணி நான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பூஜை ரூமில் வந்து விக்கிரகம், சுவாமியோட விக்கிரகங்கள் வச்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்து ஐயப்ப சுவாமியோட சிலை வாங்கி வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தோம். நம்ம வந்து எதுக்காக விக்கிரகங்கள் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னா வந்து டெய்லியுமே வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். நம்மளோட விரல் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு நம்ம வந்து விக்கிரகங்கள் வாங்குறோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அபிஷேகமும் எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேற்பட்ட சைஸில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஐயப்ப சுவாமி சிலை எதுக்கு வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து வீட்டில் பெண்கள் இருக்கிற அப்படின்ற ரீசனுக்காக வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து தனியாக ஒரு பூஜை ரூம் வச்சுருக்கிறதுனால நாங்கள் அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி வச்சுருக்கோம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தீவிரமான ஐயப்ப சுவாமி பக்தர். ஸோ அதனால் அவருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி கொடுத்ததுனால அவர் மேலே எடுத்து வைக்க மனசில்லை, பூஜை ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே இருக்கட்டும், நம்ம வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து பூஜை ரூம் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது, ஸோ அதனால் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுக்கிட்டோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸாவது வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் வச்சுக்கிட்டோம். ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் ஏதாவது ஆன்சர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.